இது வந்து 23 டிசம்பர் சனிக்கிழமை காலையில். குழந்தைங்களுக்கு லீவ் விட்டுருக்கனால நம்மளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். ஆனால் எப்போதும் போல் முழிப்பு வந்துருச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நாலு 7 மணி வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுக்கு மேலே என்னால் வேலை செய்யாமல் இருக்க முடியல. அதனால அயனிங் வேலையை மட்டும் முடிச்சுட்டு சொர்க்கவாசல் திறக்கிறதுக்காக கோயில் வரைக்கும் வந்து கிளம்பிட்டோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி மட்டும் ஊற்றி சட்னி வந்து அரைச்சிட்டு மத்தியானம் லஞ்சுக்கு வந்து புளியோதரை பேஸ்ட் இருக்குது. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லைனா லஞ்சுக்கு என்ன செய்கிறதுன்னு மண்டைக்குள்ளே அதுவே வந்து ஓடிட்டுருக்கோம் நம்ம சாமி கும்பிட்ற நேரத்தில். இது வரைக்கும் சொர்க்கவாசல் திறந்ததை பாப்பா வந்து பார்த்ததே இல்லை. அவள் என்ன நினச்சிக்கிட்டானா படத்துல எல்லாம் காட்டுற மாதிரி வானத்தில் வந்து கதவு வந்து இருக்கும், ஓப்பன் பண்ணால் மேகம்லாம் இருக்கும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தா. அப்படிலாம் வந்து கிடையாது. கோயில் கதவை ஓப்பன் பண்ணால் அங்கிட்டும் வந்து கோயில் தான் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி பாப்பாவுக்கு வந்து புரிய வச்சுட்டு அப்படியே உச்சவரை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. கோயிலுக்கு வெளியில் கடையெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. எனக்கு கோலம் போடுறதுக்கு இந்த அச்சு வேணும் மம்மின்னு சொல்லிட்டு பாப்பா கேட்டனால அவளுக்கு பிடிச்ச 2 அச்சை வந்து பாப்பா வந்து வாங்கிக்கிட்டா. இந்த 5 கால் மாடும் காலையிலேருந்து சாப்பிட்டுட்டு இருக்கனால நாங்கள் கொடுக்குறத கொஞ்சமாக தான் வந்து சாப்பிட்டுச்சு. ஈவினிங்க்கு மேலே அந்த கேப் மட்டும் போட்டு கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிவிட்டு இந்த நாள் வந்து சூப்பராக வந்து முடிஞ்சுது.